நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதன்படி கடந்த ஏப்ரல் 19, 26, மே 7, 13, 20 ஆகிய தேதிகளில் 5 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதுவரை நடைபெற்ற 5 கட்ட தேர்தல்களில் மொத்தம் 429 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. 6ஆம் கட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகளுக்கும், ஹரியானாவில் 10 தொகுதிகளுக்கும், பீகாரில் 8 தொகுதிகளுக்கும், டெல்லியில் 7 தொகுதிகளுக்கும், மேற்கு வங்கத்தில் 8 தொகுதிகளுக்கும், ஒடிசாவில் 6 தொகுதிகளுக்கும், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகளுக்கும், ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதிக்கும் என மொத்தம் 58 தொகுதிகளுக்கும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் 889 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 6ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. மக்களவைத் தேர்தலில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ஒடிசாவில் மக்களவைத் தேர்தலுடன் 147 இடங்கள் கொண்ட மாநில சட்டப்பேரவைக்கும் 4 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இங்கு ஏற்கனவே 2 கட்ட வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துள்ளன. மே 25ஆம் தேதி நடைபெறவிருக்கும் 3ஆம் கட்ட தேர்தலில் 42 பேரவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. திமுக ஆட்சியில் போக்குவரத்து கழகங்களுக்கு ஆண்டுக்கு சராசரியாக 7,376 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2011 முதல் 2021 வரையிலான 10 ஆண்டு காலத்தில் அதிமுக அரசு 14,489 புதிய பேருந்துகளை, அதாவது சராசரியாக வருடத்திற்கு 1,449 பேருந்துகளை அறிமுகப்படுத்தியதாகவும், திமுக அரசு 2006 முதல் 2011 வரையிலான 5 ஆண்டு காலகட்டத்தில் மட்டுமே வருடத்திற்கு 3,001 புதிய பேருந்துகள் என 15,005 பேருந்துகளை அறிமுகப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தடையில்லா பேருந்து சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு வயது முதிர்ந்த பேருந்துகளை கழிவு செய்ய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். வாகனங்களில் மருத்துவர் என ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இவ்விவகாரம் தொடர்பாக வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும், மருத்துவர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் வாகனங்கள் சந்தேகிக்கும் முறையில் இருந்தால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அறிவுறுத்தியது. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜூன் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.